அனைவருக்கும் வணக்கம். வடை சட்டி சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை கொட்டி நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு ருசியாகவும் இருக்கும், குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குங்க. அப்புறமா நல்லா வணக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி தேவையோ புளி தேவையோ அந்தளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோடு கொட்டி நல்லா ஒரு வணக்கிட்டு இதோட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கசகசா, 1 ஸ்பூன் வந்து பெருசீரகம், கொஞ்சம் காயப்பொடி, அப்புறமா பார்த்திங்கன்னா சின்னதாக பட்டை, 1 கிராம்பு, அப்புறம் பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்க கடல் பாசி, இந்த கருப்பு கலரில் இருக்குமா அது போட்டு நல்லா வணக்கிடுங்க. நம்ம வந்து குழம்பு வந்து நார்மலாக இதெல்லாம் சேர்க்காமல் வச்சோம்னா புளிக்குழம்பு மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் வருங்க. அதனால தாங்க இது சேர்க்குறது. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. அப்புறமா நல்லா இது வணக்கிட்டு இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறமா புளிக்குழம்பு தூள் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. வணக்கிட்டு தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் லைட்டாக வணக்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கும். இதே இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தேங்காவை வணக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குழம்பு கூட மறுநாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. குழம்பு வந்து கெட்டே போகாது. அதே மாதிரி புளியும் அப்படி தாங்க. நம்ம வந்து நார்மல் தண்ணியில் கரைச்சி ஊற்றி வைக்கிறத விட ஒரு கொதித்து நீங்கள் வச்சு பாருங்களேன், குழம்பு வந்து கெட்டே போகாது, புளியும் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கங்க. அப்புறமா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு திரும்ப வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வடைச்சட்டியை மட்டும் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை கொட்டி ஒரு கிளறிடுங்க. ஒரு வணக்கிட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்க புளியை நல்லா புளிஞ்சு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வச்சு பாருங்களேன், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வைக்கிறதுனால தேவையான அளவு முட்டை எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு முட்டையை எடுத்துகிட்டு மேலே ஓடை மட்டும் லைட்டாக உடச்சிட்டு நம்ம முட்டையை பார்த்திங்க அப்படின்னா முட்டை குழம்புக்கு எப்போதுமே கும்மலாக ஒரு இடத்துல ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினீங்கன்னா சில நேரம் வந்து அதிலே ஒட்டிடும், அந்த கரு வந்து அது பாத்திரத்துலேயே ஒட்டிடும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் வந்து வெள்ளைக்கரு கொஞ்சம், அப்புறம் பக்கத்தில் மஞ்சக்கரு, அப்படி சுற்றி ரவுண்டாக கொஞ்சம் வெள்ளைக்கரு கொஞ்சம் மஞ்சக்கரு அந்த மாதிரி சுற்றி ஊற்றினீங்கன்னா குழம்பு வந்து ஒட்டவும் செய்யாது. குழம்பு உள்ள அந்த முட்டையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக துண்டு துண்டாக வருங்க. நான் வந்து இப்படி தாங்க வைப்பேன். ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க, கரைஞ்சே போகாதுங்க முட்டை. அது அன்றைக்கி எல்லாமே ஊற்றி முடிச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கொதிக்கும் போதே சேர்த்துட்டிங்க அப்படின்னா மல்லித்தலையும் கொஞ்சம் வெந்து அந்த ஃப்ளேவரும் அதில் இருக்கும். நீங்கள் வந்து இறக்குனதுக்கு அப்புறமா போட்டிங்க அப்படின்னா மல்லித்தலையோட ஃப்ளேவரும் இருக்காது, மல்லித்தலையும் பச்சையாக இருக்க மாதிரி இருக்குங்க. நான் இப்படி தாங்க பண்ணுவேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடுங்க. கொட்டி இறக்கிட்டு ஒரு கிளறிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கங்க, முட்டை எப்படி மஞ்சக்கரு வெள்ளைக்கரு உடையாமல் அப்படியே இருக்குங்க. நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு எசவாக இருக்குங்க. குழம்புல நம்ம என்ன கவனமாக பண்ணணும்னா முட்டை உடச்சி ஊற்றின பிறகு கடந்தையை வச்சு கிளறவே கூடாதுங்க. நீங்கள் கிளறிட்டிங்கன்னா முட்டையும் குழம்பும் ஒன்று ஆயிரும், நம்ம எடுத்து சாப்பிடவே முடியாது முட்டை தனித்தனியாக. இதே இது நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடி சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வெந்து ஒட்டாமல் வந்துடும். அப்புறம் தனித்தனியாக நம்ம எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.